உலகம் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ் செழியன் காலை தனி அதாவது சமயச்சண்டை, சாதிச்சண்டை, இனச்சண்டை, மதச்சண்டை, பணச்சண்டை, இப்படி தினச்சண்டை நிறைய நடக்கிறது. இதிலிருந்து விடுபட்டு அமைதியாக வாழ்வதன் பெயர்தான் இன்பம். அந்த இன்பத்தை எவரும் அடைந்திருப்பதாக தெரியவில்லை. உதாரணமாக, மழை எங்கும் பொழிகிறது, அது இங்கு தான் பொழிய வேண்டும் என்று சொல்ல முடியுமா? காற்று வீசுகிறது, அது இங்கு தான் வீசுகிறது என்று வீசினால்தான் நல்லது என்று சொல்ல முடியுமா? அதுபோல் வெயில் எரிக்கிறது, அது இங்கு எரித்தால் தான் நல்லது, அங்கு எரிக்கக்கூடாது என்று சொல்ல முடியுமா? இப்படி இயற்கையின் விதிகளே சரியாக இருக்கின்ற போது மனிதன் தன்னுடைய கேடுகட்ட மதியால் சமூகத்தையே கெடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் சொன்ன இந்த மூன்றுமே அதிகமாகின்ற போது, மழை அதிகமாகின்ற போது வெள்ளத்தின் கொடுமை, காற்று அதிகமாகின்ற போது புயலின் கொடுமை, வெயில் அதிகமாக போன்று வெப்பத்தின் கொடுமை, பணம் அதிகமாக போகின்ற போது பணத்தின் கொடுமையை செய்யும். எனவே மனம் அமைதியுற எந்த மார்க்கத்தில் நல்லவை இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நாத்திகத்தில் இருந்தால் கூட நல்லவையாக இருந்தால், பகுத்தறிவுக்கு பொருந்தியவையாக இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அது பகுத்தறிவு. எல்லா மதங்களிலும் நல்ல கொள்கைகள் இருந்தால் அவற்றை ஏற்று சமாதானமாக ஒன்றுபட்டு வாழ்வதே உலகத்தில் சிறந்த வழியாகும் என்பதை பொங்குபல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து தகும்பி கங்கு கரை காணாத கடலே என்ற வாக்கும், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்ற தாயுமானவர் வாக்கும் வலியுறுத்தும்